கிரிக்கெட் மேட்சுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் நாளைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்தியா விளையாடுறத பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். இந்தியாவோட சின்ன டீம் விளையாடுறத பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு கான்ஃபிடன்ஸுங்க. இன்னைக்கே பிளேயிங் 11 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு இந்தியன் டீம் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போறாங்க அண்ட் விராட் கோலி கொடுத்த மேசிவான அப்டேட் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டீம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விராட்டோட அப்டேட்ல இருந்து போயிடலாமா? நிறைய பேர் அதுக்காக தான் வெயிட்டிங் நினைக்கிறேன். நிறைய பிசிசியோட அந்த பாலிசி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி விராட் கோலி ஒரு சாக்காடு சொல்லியிருந்தாரு. அதாவது எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது, நான் வந்துட்டு இந்த மாதிரி ரஞ்சி கோப்பையெல்லாம் விளையாட மாட்டேன், லோக்கல் டோர்னமெண்ட் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லாம் எனக்கு இந்த ஆடுறதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ பிசிசிஐ பாலிசி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரி ஓகே நான் ஆட போறேன், ரஞ்சி கோப்பை நான் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு விஷயம் தாங்க. ஒரு ஃபார்ம்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏன் இவங்க எல்லாமே ஆடுறாங்க, ரோஹித் சர்மா முதல் கொண்டு எல்லாருமே நெட் பிராக்டிக்ஸ்ல தொடர்ந்து பயிற்சியிலேயே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பெருசா ஓடிஎஸ் கிடையாது. டைரக்டா இங்கிலாண்டோட முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி போயிடுவோம். இதனால பயிற்சி வேணும். விராட் எடுத்த முடிவு நல்ல முடிவா தான் நான் பாக்குறேன். ஹெட்ஸ் ஆஃப் விராட் கோலி இதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி மட்டும் இல்லாம தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாருன்னா எவ்ரி பிக் டோர்னமெண்ட் அவர் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இதை அப்படியே கண்டினியூ பண்ண போறாரா, சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் அப்படியே டிராப் ஆக போதா அப்படிங்கறது எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணா இன்னொரு மேசிவான அப்டேட் என்ன அப்படின்னா, இங்கிலாந்து டீமை பாராட்டி ஆகணும். ஒரு நாள் முன்னாடியே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்பவுமே டாஸுக்கு முன்னாடி டாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். 99% டாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிளேயிங் 11 அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஆனால் இங்கிலாந்து டீம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கே ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறோம், எங்களுடைய 11 பேர் இவங்க தான் ஆட போறாங்க, நாங்கள் அஃபீஷியலாக ப்ரெஸ்ஸுக்கே ரிலீஸ் பண்ணிட்டோம். எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அவங்களோட பிளேயிங் 11 யார் யாருன்னு பார்த்துடலாமா? பென் டக்கெட் அண்ட் ஃபில் சால்ட் 2 பேர் தான் ஓப்பனிங். அதுக்கப்புறம் சார்ல்ஸ் பட்லர் அவர் வந்துட்டு கேப்டன். அண்ட் ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல், ஜேமி ஓவர்டன், கஸ் அட்கின்சன் அவர் ரொம்ப முக்கியங்க. வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல ஜேமி ஓவர்டனும் அட்கின்சனும் ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் பேக்னு சொல்லணும். அண்ட் ஆதில் ரஷீத், மார்க்குட் வெறும் ஒரே ஒரு ஸ்பின்னரோட வராங்க. எனக்கு தெரிஞ்சு லியாம் லிவிங்ஸ்டன் கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஜேக்கப் பெத்தல் போட்டாலும் ஆச்சரியப்படல. ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு 2 முக்கியமான பிளேயர்கள் அவங்களுடைய டீம்ல இருந்து லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜேக்கப் பெத்தல் ஆட போறாங்க. அண்ட் மன்னிக்கவும் ரொம்ப முக்கியமா ஃபில் சால்ட் வேற இருக்காரு இல்லையா? அதை கவனிக்காம விட்டா ஃபில் சால்ட், ஜேக்கப் பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டன் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு திருப்தியான ஒரு டோர்னமெண்டா தான் இருக்கும். இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே இவங்க 3 பேர்ல யார் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்த பார்ப்போம். அதே மாதிரி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓவர்டன்ங்க பேட் அண்ட் பால் ரெண்டுலையுமே கலக்கிட்டு இருக்காரு. பெஸ்ட் ஆல்ரவுண்டரா உருவாயிட்டு இருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க ரீசெண்ட் டைம்ல ஜேமி ஓவர்டனை எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது இங்கிலாந்து ஸ்குவாட்ல. இப்போ திடீர்னு உள்ள வந்திருக்காரு அப்படின்னா சிஎஸ்கேக்கு அவர் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பீக் லெவல்ல இருந்துச்சு. எல்லா டோர்னமெண்ட்லயுமே பேட் இல்ல பால் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. லைக் ஒரு அடுத்த பேட் கமின்ஸ் அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு அவர் போறக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி பிபில லைவ் கமெண்ட்ரியில எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒன்னு பேட்டிங்ல நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துறாரு. ஒரு 25 பால் பிடிச்சி ஒரு 40-45 ரன் அடிச்சு கொடுத்துறாரு. இல்லைன்னா பவுலிங்ல ஒரு 2 ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா வருவாருங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஓவராலா இதுதான் இங்கிலாந்துடைய ஸ்குவாட். ஓபன் சேலஞ்ச் வச்சுட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துருவோமா? ரிங்கு சிங், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், துல் ஜுரேல், சஞ்சு சாம்சன், ரொம்ப முக்கியமாக ஹர்தீப் சிங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ஜஸ்ட் பேக்கப்பாவது போவார் அப்படிங்கிறதுனால சாம்பியன் ட்ராஃபிக்கு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி அவரும் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஸ்குவாட்ல பார்க்க போகிறோம். ரவி பிஸ்னாய் அண்ட் வருண் சக்கரவர்த்தி எனக்கு தெரிஞ்ச 2 ஸ்பின்னரோட போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தரோட போறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். இந்தியாவுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுதுங்கிறத தாராளமாக உங்களுடைய ப்ரெடிக்ஷன் பண்ணி கமெண்ட்ல தெரிவிக்கலாம். இதுதான் வீடியோ. விராட் கோலியோட மேசிவான அப்டேட் ஒன்று, இங்கிலாந்து டீமுடைய ஒரு கட்ஸ் ஒன்று. ஐபிஎலுக்கு நெருங்கிறதுனால அவங்க டீம்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா விளையாடுறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சூடு பிடிக்க போகுது. நாளைக்கு இங்கிலாந்துக்கு எதிராக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இங்கிருந்து நமக்கு தொடர்ந்து கிரிக்கெட்டுடைய விஷயங்கள் நிறையவே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கிலாந்து சீரிஸ் முடிச்ச கையோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிச்ச கையோட பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல். அதுலேருந்து நமக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம் போறதே தெரியாது. அதுக்கப்புறம் ஜூன்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். யாரு? இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் ஐபிஎல் எலெக்ஷன், இதே ரொட்டேஷன் தான். கிரிக்கெட் ஃபேன்ஸை கையில் பிடிக்க முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் பிளேயிங் 11 மறக்காம சொல்லுங்க. இந்தியா ஜெயிக்குமா, இங்கிலாந்து ஜெயிக்குமா, இங்கிலாந்துடைய கான்ஃபிடன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்க ஸ்குவாடுடைய ரேட்டிங் எல்லாத்தையுமே தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.